வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெல்னஸ் மெசேஜ் ஆன் பிஹாஃப் ஆஃப் லைரிக்ஸ் வெல்னஸ் தமிழ். மெடிடேட்டிவ் ஸ்டில்னஸ், இந்த வார்த்தையே நமக்கெல்லாம் இப்போ நிறைய பரிச்சயமா இருக்கு. எல்லா இடத்துலையும் மெடிடேஷனை பற்றி, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அப்புறம் டீப் ஹார்ட் மெடிடேஷன், என்னென்னவோ. அந்த மெடிடேஷனுக்குன்னே இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. பட் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே மெடிடேஷனுடைய அந்த தியானம் அப்படிங்கிறது, தியானம் பழகு, விவேகானந்த சுவாமிகள் கூட அதை சொல்லிட்டு இருப்பாங்க, தியானம் பழகு. எல்லா குருமார்களும் அதை சொல்லியிருக்காங்க. தியானம் அப்படிங்கிறது ஒன் பாயிண்டட்னஸ், ஸ்டில்னஸ், சைலன்ஸ். யாரும் பேசிண்டே தியானம் பண்றதில்லை. ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி ஏதாவது ஒரு பொருள் மேல அதில் தியானிக்கிறோம். முதல்ல அதனால என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு கடவுள், உனக்கு பிடிச்ச கடவுளை வச்சுக்க, அந்த கடவுளை தியானி, அந்த நாம ரூபத்தை சொல்லி, இப்படிலாம் சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes ஆவது நாம சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணணும். எத்தனை பேர் பண்றீங்க? பிகாஸ் ஃபார் த பாஸ்ட் 30 years ஐ டூ திஸ். ஒரு 10 minutes மினிமம், மேக்சிமம் எனி டைம் தட் யூ அலாட். செஞ்சு பாருங்க. ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நொண்டி பையன் ஒரு குரங்கு சேர்ந்தது. அது கால் கொஞ்சம் சரியில்லாதனால அதுக்கு நொண்டி பையன் பேர் வச்சார். திடீர்னு ஒரு 10 நாள் அந்த குரங்கை காணோம், யாரும் கண்டுக்கல. 10 நாள் கழிச்சு ரமண மகரிஷி இல்லாத போது அந்த நொண்டி பையன் இருக்கக்கூடிய அந்த குரங்கு, அந்த மங்கி, அது வந்தது. ரமணர் இல்லாததுனால கிளையெல்லாம் உடச்சி கிடச்சி போட்டு கலேபரம் பண்ணிட்டு போயிடுது. அப்போ ரமணர் வந்த உடனே, இன்னும் இந்த குரங்குகள் அட்டகாசம் அப்படி ஆகிப்போச்சு, ஓஹோ நொண்டி பையன் வந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னார் ரமணர். அதுக்கப்புறம் வந்த உடனே கத்தி கூப்பாடு போட்டு அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரமணர் பக்கத்தில் இன்னொரு 2 பெண் குரங்கு வேற இருக்கு. ரமணர், ஓஹோ அப்படியா, நீ ராஜா வாயிட்டியா அப்படின்லாம் கேட்கிறார். அந்த குரங்க தட்டி கொடுக்குறாரு. அது கத்தி கூப்பாடு போட்டு இப்படி தாவி அப்படி தாவி நான் சந்தோஷத்தை பகவான்கிட்ட தெரிவிச்சுட்டு போயிடுதான். அதுக்கு அப்புறம் தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் பகவான் சொன்னது. ஏன்? தி பவர் ஆஃப் சைலன்ஸ், தி பவர் ஆஃப் சைலன்ஸ். அந்த குரங்கு நடு காட்டில் போய் குரங்கு சேஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சேஷ்டை, அந்த மிஸ்சிஃப், அதெல்லாம் விட்டுட்டு அது மெடிடேட்டிவா இருந்துதான் ஒரு மரத்தில் உட்காந்து. ரமணன் சொல்றது, ஒரு ஞானி, முக்காலும் உணர்ந்த ஞானி. அந்த சைலன்ஸ் அந்த குரங்குக்கு ஒரு பவரை உண்டாக்கிது. அந்த குரங்குகள் சாம்ராஜ்யத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உண்டு. எல்லா மிருகங்களுக்கும் உண்டு, எல்லா கூட்டங்களுக்கும் உண்டு. காட்டு மிருகங்கள்லேருந்து ஒரு எறும்பு புத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும். இந்தந்த எறும்பு இந்தந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்கு கட்டுப்பாடோட. நாம தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதுங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ அந்த குரங்குகளுடைய சாம்ராஜ்யத்தில் உச்சாணி கிளையில போய் உட்காந்து அந்த ராஜா குரங்கு ஆட்டுமா, எல்லா குரங்கும் பொத்து பொத்துன்னு கீழே விழுமா. இந்த நொண்டி பையன் வேற ஒரு இது கூட சண்டை போட்டு காலில் அடிபட்டு திரும்பி வந்துடுது. தென் இந்த சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணி பவரை மஸ்டர் பண்ணி அது போய் ஜெயிச்சு ராஜாவாயிடுது. ரமணர் சொல்றாரு, ஒரு குரங்கே சைலன்ஸ்ல எவ்வளவு பவர் வரும் பொழுது மனிதர்கள் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அப்சர்வ் சைலன்ஸ். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா உங்க கம்பெனிலேயோ உங்க வாழ்க்கையிலேயோ, ரிமைன் சைலண்ட். நம்மளுடைய நாட்டின் பிரதம மந்திரி கூட ஹிமாலயாஸ்ல போய் தனியாக உட்காந்துருக்காரு. ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஹிமாலயாஸ்க்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏதாவது ஒரு கார்னர்ல நம்ம வீட்டிலேயே போய் சைலண்டா இருந்து பாருங்க, அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கமெண்ட், என்கிட்ட சொல்லுங்க. ஸோ மெடிடேட்டிவ் ஸ்டில்னஸ் ரிவீல்ஸ் வாட் ஸ்ட்ரைவிங் cannot. என்னெல்லாம் முயற்சிகளால் நம்மளால் சாதிக்க முடியாததை அந்த அமைதி சாதிக்கும். Do you have the patience to wait until your mud settles
and the water is clear. ஸோ அமைதியாகவும் பொறுமையாகவும் நாம் இருந்தால் அந்த அமைதியும் பொறுமையும் மிகப்பெரிய சக்தியை நமக்கு தரும். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.